இந்த ஆண்டு விசேஷமான ஆண்டு. சிரிச்சுன்னு சொல்லுங்க ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த ஆண்டு நன்மைகள் நிறைந்த ஆண்டு. இந்த ஆண்டு கிருபைகள் நிறைந்த ஆண்டு. இந்த ஆண்டு உனக்கு ஒரு பெரிய விடுதலை காணப்போகிற ஆண்டு. இந்த ஆண்டு தேவன் வலது பக்கத்துல கிருபையும் இடது பக்கத்துல நன்மையும் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் உனக்கு திறப்பார். ஆமென். நினையாத நிலையில கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீ என்ன அறிந்திராத இடங்களில் கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார். எப்பா ஆமென் ஆமென். இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க, இதெல்லாம் வாழ்க்கை நடக்கும், உங்க குடும்பத்தில் நடக்கும். ஆமென். காரணம், இந்த ஆண்டு தேவன் நம்மை விசேஷமான பாதையிலே நடத்தும்படிக்கே கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, according to the promise that God had given us for this new year, இப்பொழுது எழுந்தருளுவேன், I will rise now, இப்பொழுது உயருவேன், I will rise இப்பொழுது now, மேன்மைப்படுவேன், I will lift myself up. ஆமென். Amen. உங்களுக்காய் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். God has risen up for you. உங்களுக்காய் தேவன் உயர்ந்திருக்கிறார். God has exalted himself for உங்களில் you. கர்த்தர் மேன்மைப்பட போகிறார். God will lift himself through ஆமென். you. Amen. ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. Say this word each and every day ஒவ்வொரு of your நாள் இந்த life. வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இந்த வார்த்தைக்கு தத்தங்களை உங்களுக்குரியதை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். Confess this word each and every day of your life and inherit this promise in your life. தேவன் எழுந்தருளும்போது ரெண்டு பிரதான காரியத்தை நான் அன்றைக்கு ஆவியானவர் சொன்னார். The Holy Spirit said two things that will happen when the Lord ஒன்று, rises. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். Firstly, the enemies will be destroyed. இரண்டாவதாக மோசேக்கு புதிய பலத்தோடு அவர்கள் எழும்புவார்கள். Secondly, Moses will rise with new strength. ஒன்று தேசத்தில் செயல்பட போகிற காரியங்கள். First is the things that is going to happen in the இன்னொன்று nation. சபைக்குள்ளே கர்த்தர் செய்ய போகிற கிரியைகள். Secondly is what the work that God is going to do in this Amen. church. Amen. Hallelujah. Hallelujah. நான் வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது பகுதி இன்றைக்கு சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தேன். I told you that I will go to the second half of the promise in this Sunday. அன்றைக்கு அதன் முகவரியை சொல்லிவிட்டேன். I gave the introduction on the New Year's Day. ஏசாயா புத்தகம் 33ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 33 and verse 16. அதனுடைய 16ஆம் வசனத்தை ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார். In verse 16 the Holy Spirit says so. அவன் உயர்ந்த இடங்கள் வாசம் பண்ணுவான். He will dwell on high. கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். His place of defense will be the fortress of God. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். His bread will be given him, his water will be sure. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். Your eyes will see the king in his beauty. தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். They will see the land that is very far இந்த off. புதிய மாதத்தில் இந்த புதிய வருடத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான். This is a promise that God has given us for this new year. நான் கடந்த நாட்களில் உங்களோடு சொன்ன ஏன் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். I was telling you about why God is giving us promises. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுக்கு மூன்று பிரதான காரணங்கள் உண்டு. There are three primary reasons for God to give promises to his children. தேவன் முதலாவது வாக்குத்தத்தத்தை கொடுக்க காரணம், The first reason that God gives promises is வாக்குத்தத்தத்தை தந்தவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். for you to recognize the one who gave you the promise. உனக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்க காரணம், The reason for God to give you his promises, நீ வாக்குத்தத்தம் பண்ணினவரை அறியணும். for you to understand or recognize the one who gave you the promise. வாக்குத்தத்தத்தை பண்ணினவரை நீ அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். Only if you recognize and identify the one who gave you the promises, only then the promises will be fulfilled in your life. வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல, It is not only receiving the promises, வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வைத்து ஜெபிப்பது அல்ல, not only praying with the promises, வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டவரை வாக்குத்தத்தத்தை தந்தவரை நீங்கள் அறிய வேண்டும். you have to identify the one who gave you the promise. இரண்டாவது தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்க காரணம், Secondly, why does God give his promise? உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். For you to experience the promise in your life. மூன்றாவது வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க காரணம், The third reason for God to give his அந்த promises to you, வாக்குத்தத்தத்தின் ஊடாக தேவ திட்டத்தை ஒன்றை வைத்திருக்கிறார். God has kept his plan inside that promise. ஆமென்.
ஆமென் Amen. ஆமென் சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Hallelujah. வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்க இவ்விதமாய் சொல்லுவேனியானால், If I have to say it in another word, அன்னாளுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். God gave his promises to Hannah. ஆனால் வாக்குத்தத்தத்தை பெருக முன்பதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். But before Hannah received the promise, the Bible clearly says God shut the womb of Hannah. தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். God had blocked the womb of Hannah. அவரே கர்ப்பத்தை அடைத்து விட்டார். He himself blocked the womb. அங்கே அடுத்தது ஒரு பெண்ணினாலே அவள் வாழ்க்கையில உண்டாக்குகிறார். And next he bring a Penina into the life of ஒரு Hannah. பக்கத்தில் அடைக்கப்பட்ட வாசல், On one side a shut door, இன்னொரு பக்கத்தில் குட்டுகிற பெண்ணினாள். on the other side a Penina who is ஒரு torturing பக்கத்தில் her. அடைக்கப்பட்ட வாசல், On one side a shut door, மறுபக்கத்தில் நிந்திக்கிற ஒரு துன்பப்படுத்துகிற ஒரு பெண்ணினாள். on the other side a Penina who is despising her. அடைக்கப்பட்ட வாசலுக்கும் துன்புறுத்துகிற பெண்ணினாளுக்கு நடுவாக அன்னாள் நின்று கொண்டிருக்கிறாள். We can see Hannah standing in between the shut door and the despising Penina. அப்படி என்றால் யார் வாசல் அடைத்தது? Who is the one who shut the door? யார் வாசல் அடைத்தது? கர்த்தர். யார் பெண்ணினால் அனுமதித்தது? சில வாழ்க்கையில நம்முடைய சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும். In some situations or in some circumstances of our life this happens. எத்தனையோ முறை இந்த அன்னாள் வந்து ஜெபித்தாள். Hannah prayed a lot of அன்னாள் times, அவளால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. but she was not able to inherit the promise. ஆனால் இந்த அன்னாளுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Because God had kept a plan for Hannah. அன்னாளோட நிந்தனை நீக்குவது மாத்திரமல்ல, Not only removing the shame of Hannah, அன்னாளுக்கு ஒரு கர்ப்பத்தை கனி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, not only to make her joyful by giving her a child. தயவுசெய்து எல்லாம் கவனமா கேட்கணும். Listen very carefully. அன்னாளுடைய நிந்தனை நீக்குவதற்கு மாத்திரமல்ல, Not only to remove the shame of Hannah, அன்னாளுக்கு ஒரு மகிழ்ச்சி, பிள்ளையை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவது மாத்திரமல்ல, not only to give a child to Hannah and make her joyful, அந்த வாசல் அடைக்கப்படவும் ஒரு பெண்ணினாலை தேவன் அனுமதிக்கு காரணம், இந்த அன்னாளை குறித்து தேவன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் the வச்சிருக்கிறார். reason for God to shut the womb of Hannah and bring a despising Penina in the life of Hannah is because God had a master plan regarding Hannah. என்ன மாஸ்டர் பிளான்? What was that master plan? இந்த அன்னாளுக்கு ஊடாக இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பப்பட வேண்டும். God wanted to rise up a prophet in Israel through Hannah. இந்த அன்னாள் ஊடாக இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயாதிபதியை கொண்டு வர வேண்டும். God wanted to bring a judge to Israel through Hannah. இந்த அன்னாளிலே வயிற்றிலே பிறக்க ஒரு பிள்ளையை பிறக்க வைத்து அவன் மூலமாய் இஸ்ரவேலில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண To வேண்டும். make a child be born through Hannah and use him to anoint a king in Israel. ஆனால் பாவப்பட்ட அன்னாளுக்கோ But poor Hannah, அவள் கண்டதெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் தான். everything she saw was shut door. ஆனால் இந்த பாவப்பட்ட அன்னாளோ But the poor Hannah, அவள் கண்டதெல்லாம் நிந்திக்கிற பெண்ணினாலே தான். all that she saw was a despising Penina. அவ கேள்வியில ஒன்றே ஒன்றுதான், There was just one question in her ஏன் mind. ஆண்டவரே எனக்கு வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது? Why is all the doors shut to me, ஏன் Lord? ஆண்டவரே என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி ஒரு நிந்தனை, Lord, why have you brought such despise in ஏன் my இப்படிப்பட்ட life? ஒரு அவமானம், Why such shame in my ஏன் life? ஏன் என்ற கேள்வி இருந்தது. Why was a question in the mind of Hannah? ஆனால் கர்த்தரோ அவள் ஜெபத்தை கேட்காமல் இல்லை. God did not hear the prayer of Hannah. கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்காமல் இல்லை. God did not hear the prayer of Hannah. ஆனால் கர்த்தர் அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய மாஸ்டர் பிளான் அவர் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையில ஒன்று எதிர்பார்த்து இருந்தார். Because God expected something else in the life of Hannah for him to fulfill the master plan he had about her. அன்னாளுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறப்பது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. It is not a big thing for God to open the shut door in the life of Hannah. அன்னாளுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தனைகளை நீக்குவதும் ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. It is not a big thing for God to remove the shame and despise in the life of Hannah. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் எதிர்பார்ப்பது அவருடைய மாஸ்டர்
பிளான் அவள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அவள் தன்னை அர்ப்பணிக்கிறவளாய் இருக்க The வேண்டும். only thing that God expected in the life of Hannah for him to fulfill his master plan in her life is for it to submit herself to ஒருவேளை the Lord. 2019 ஆண்டு அன்னாளை போல அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளும் துன்புறுத்தப்படுகிற நிந்திக்கப்படுகிற பெண்ணினார்களுக்கு மத்தியிலே நீ இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கலாம். Maybe in the year 2009 all the doors were shut before you and you were in the midst of despising and shame on Penina. இந்த ரெண்டு மத்தியில் இருக்க அன்னாள்களாய் நீ இருந்தால், If you were the Hannah caught in between these இந்த two, 2020 ஆண்டிலே உன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கவும் உன் நிந்தனைகளை நீக்கிறதற்கு அன்னாளாகிய உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு. what is that God expects in your life that you forgot to remove the shut door and remove the shame from your life? அன்னாளின் தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் A எதிர்பார்த்தார். life of determination and decision is அன்னாள் what God expects. தீர்மானம் செய்தபோது வாசல் தானாய் திறந்தது. When Hannah decided, the doors were open. அன்னாளின் ஜெபம் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கவில்லை. Hannah's prayer did not open the shut அன்னாளுடைய door. கண்ணீர் வாசலை திறக்கவில்லை. Hannah's tears did not open the shut அன்னாளின் door. உபவாசங்கள் நிந்தனைகளை நீக்கவில்லை. Hannah's fasting did not remove her ஆனா shame. அன்னாளின் தீர்மானமே வாசலை திறந்தது, நிந்தனையை நீக்கினது. But the decision that Hannah took made the shut door to open and to remove all the shame from her இந்த life. 2016 ஆண்டு எல்லாரும் கவனித்து, தேவன் உங்களுக்கு மகிமையான வார்த்தை தத்தங்களை கொடுத்திருக்கலாம். God may have given you glorious promises in your life. ஆனால் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு நிந்திக்கப்படுகிற பெண்ணினாள்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு 2019 ஆண்டு முழுவதும் நீ அழுதிருக்கலாம். You may have been sitting in between the shut doors and the despising of Penina and cried all through the year 2019. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி நீயும் நானும் இந்த ஆண்டு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஆழமான உறுதியான ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். If you and I have to testify in this new year that the mighty one had performed great miracle in your life, what God expects in our life is that you and I have to have a determination and a decision made. இந்த 2020 நீ தீர்மானம் பண்ணுகிறவனாய் இருந்தால் அடைக்கப்பட்ட வாசல் திறப்பது மாத்திரமல்ல, உன் துன்பத்தை துன்பப்படுத்துகிற பெண்ணினால் இடத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையான மாஸ்டர் பிளான் இந்த ஆண்டு உன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. If you be a person who will make a determination and decide in the presence of God, not only God will remove the shut doors or remove the shame in your life, but God is faithful enough to fulfill his master plan in your life in this new year. ஒருவேளை அதனோட ஜெப ஜீவியமா இருக்கலாம், ஜெப ஜீவிත தீர்மானமா It இருக்கலாம். could be a decision about your prayer life. ஒருவேளை உன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானமா இருக்கலாம். It could be a decision about your submission for the work of ஒருவேளை God. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து தீர்மானம் இருக்கலாம். Maybe it could be a decision about your holy life. ஏதோ ஒரு விசேஷமான தீர்மானத்தை உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். It could be some special decision or determination that God is expecting in your இந்த life. வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், The thing that God tells you in the beginning of this year உங்களுடைய is வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் உங்களுடைய தீர்மானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். the fulfillment of the promise. God has kept it in your decisions. ஆமென். Amen. ஆகவே இன்றைக்கு உன் ஜெபத்தோடு ஒரு தீர்மானம் இணைக்கப்படட்டும். Let there be a decision embedded in your prayer today. உன்னுடைய உபவாசத்தோடு உன்னுடைய தீர்மானம் இணைக்கப்படட்டும். Let there be a decision embedded with your fasting today. உன்னுடைய ஆராதனையோடு கூட உன்னுடைய தீர்மானம் இணைக்கப்படட்டும். Let your decision be embedded with your worship today. இந்த வருடம் நீ எடுக்க போகிற தீர்மானமுள்ள வாழ்க்கையுமே உன்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு செல்ல போகிறது. The decision that you are going to take today and the decisive life that you are going to live through the whole year is going to take you from where you are and where God had planned for தேவன் you. நமக்கு நல்ல விசேஷமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். God has given very special promises for us. அதுதான் நாம் 33 அதிகார 16 வசனத்துல வாசித்தோம். That
is what we read in chapter 33 and verse 16, 17. பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த சபைக்கு அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார். The Holy Spirit says he will dwell on high. இதுவரை யாரை குறித்து சொல்லவில்லை. God did not say this about anyone else. பரிசுத்தாவியானவர் உங்களுடைய கண்களை திறந்து அவர் பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படுத்துவார் என்றால், If the Holy Spirit would reveal him literally before your eyes today, இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த வார்த்தை சொல்லுவார் என்றால், if the Holy Spirit would stretch his hand out towards you and say this word, இங்கு உட்கார்ந்திருக்கிற உனக்கு நேராக அந்த ஆவியானவருடைய கரம் இன்றைக்கு நீட்டப்பட்டிருக்கிறதை காண முடியும். that stretched out arm would be directly towards you who are seated here. உனக்கு நேராக தம்முடைய கரத்தை நீட்டி சொல்லுகிறார், அவன் உயர்ந்த இடங்களிலே இந்த 2020 ஆண்டு வாசம் பண்ணுவார். The Holy Spirit is stretching out his arm towards you and he is saying to you that you will dwell on high places in this new year. தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவர் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். Do not despise the promise of the word that the Holy Spirit is giving to you. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட பல காரணங்களில் ஒரு பிரதானமான காரணம், Among the many reasons for the people of Israel to have been destroyed in wilderness, one of the primary reason is that தேவன் கொடுத்த அந்த விசேஷமான வாக்குத்தத்தமாக கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் அழிக்கப்பட்டு போக காரணம். one of the reasons for the people of Israel not to inherit the land of Canaan and be destroyed in wilderness is அவர்கள் சொன்ன ஒரு அநேக பாவங்களில் கொடூர பாவம் தெரியுமா? தேவன் அவர்களுக்கு கொடுத்த மன்னாவை குறித்து அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அருவருப்பா இருக்கிறது. Among the many sins that the people of Israel committed, one of it was they said we are disgusted regarding the manna that God gave them. மன்னாவை அருவருப்பா எண்ணுகிறவன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவன் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவன் ஏற பண்ண முடியாது. One who feels disgusted about the manna will not be able to inherit the promise of God and will not be able to dwell in high places. எது மன்னா? கர்த்தருடைய வார்த்தையே மன்னாவா இருக்கிறது. What is manna? The word of God is the real இந்த manna. பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காதபடிக்கு, பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீ அல்லல் தட்டுவாய், ஆனால் அடுத்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவது அரிதான ஒன்றாயிருக்கும். If you do not give heed to the word that is being spoken from this pulpit, and if you despise the word that is coming out from here, you will not be able to move from where you are to the next place. இந்த நாளிலே ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குறித்து சொல்லுகிறார், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசமாயிருப்பான். Today God says about you, he will dwell on high places. கர்த்தர் சொல்லுகிறார், And the Lord says, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்காக சொல்லி இருக்கிறார். these are the promises that I have given for you. இந்த ஆண்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, One of the word that God said for this new அவன் year is, உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். he will dwell on high. இந்த ஆண்டு கடந்த 19வது ஆண்டிலே நீ இருந்த இடத்திலே இருக்க போகிறது இல்லை. You are not going to be found in the place that you were in the year இந்த 2019. 2020 ஆண்டு உன்னை குறித்து, உன் பிள்ளைகளுக்கு குறித்து, உன் குடும்பத்தை குறித்து தேவன் நோக்கம் என்னவென்றால், உன்னை இருக்கிற இடத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்து கன்மலையிலே தேவனை பொசிஷன் பண்ண விரும்புகிறார். The plan that God has for you and your family in this new year is to lift you up from wherever you are and to put you up on high places. தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த விசேஷ இடத்தை நீங்கள் பாருங்கள். See the special place that the Lord has தேவன் உன்னை arranged உயர்த்த for you. விரும்புகிற அந்த விசேஷ ஸ்தானத்தை உன் கண்கள் பார்க்கட்டும். Let your eyes see the special position that the Lord has kept for you. யோசேப்பு சிறு வயதில் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். Joseph received that vision when he was young. அவன் சிறுவனாய் இருக்கும்போது அந்த தரிசனத்தை வந்து விட்டார். கர்த்தர் இந்த ஸ்தானத்துல என்னை வைக்க போகிறதுல இப்போது இருக்கிற நிலையை விட்டு தேவன் என்னை அடுத்த உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போவான் என்று அவன் கண்கள் தரிசனத்தில் காண ஆரம்பித்து விட்டது. Joseph, when he was young, his eyes started to see the vision that God gave, that God is going to take him from the place where he is and put him on high places. அவன் தன்னுடைய சகோதரனை அழைத்து சொல்லுகிறான், நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், என்னுடைய நெற்க
கதிர் உயர்ந்திருக்கிறது, உங்க எல்லாரும் நெற்கதிரும் எனக்கு முன்பதாக தலை வணங்கி இருக்கிறது. Joseph called his brothers and said, I received a vision from God. God is saying that God is not going to keep me in the same place, but He's going to lift me up, that my grain is lifted high and yours is all falling to the அவன் ground. தன்னுடைய தாயும் தகப்பனையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், அப்பா நான் இந்த நிலையில நான் இருக்க மாட்டேன், நாள் ஒன்று வரப்போகிறது, அப்பொழுது சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்களும் எனக்கு முன்பதாக தலை கவிழ்ந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். Joseph called his father and mother and said, Father and mother, there is going to be a day where the sun and the moon and 12 stars will worship me. உன்னை உயர்ந்த இடத்துல பொசிஷன் பண்ண போகிறேன் என்கிறதான தரிசனத்தை அவன் பெற்ற மாத்திரத்திலே அவன் தனக்குள்ளே வைத்திராதபடிக்கு அந்த தரிசனத்தை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். அந்த தரிசனத்தை அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். நாள் வந்தபோது அவன் கண்ட தரிசனத்தின்படி அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் ஆக்கி வைக்கப்பட்டான். As soon as Joseph received the vision of his upliftment, he did not keep his vision to himself. He started confessing it. He started having the belief about the vision, and then came the day when that vision was fulfilled in his இந்த life. காலவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதுதான் சொல்லுகிறார். That is what the Holy Spirit says to you in this morning. யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தரிசனத்திலே சொன்னதை போல இந்த ஆண்டு உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். The same way that I gave Joseph a vision about the high places, God has given you a promise to you about the high places that God is going to take you. ஆனால் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் பொசிஷன் பண்ணப்படுவதற்கு தேவன் சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தார். For God to position Joseph in the high places, God expected something in the life of Joseph. தெளிவாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. வாக்குத்தத்தம் கொடுத்ததனால வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில்லை. Just because Joseph received the promise, it wasn't fulfilled in his life. வாக்குத்தத்தங்கள் 3 காரியம் செய்கிறது என்று சொன்னேன். I told you about the 3 things that you have to do when you receive the promise. ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணினவரை நீ அறிய வேண்டும். Firstly, recognize the one who gave you the promise. இரண்டாவது வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வர வேண்டும். Secondly, that promise should bring a transformation in your மூன்றாவது life. வாக்குத்தத்தம் தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். Thirdly, that promise should fulfill God's plan in your life. எந்த நிலையிலே நீ வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டாலும் In whatever way you receive the promise from இந்த God's 3 presence, நோக்கத்தோடு தான் கர்த்தர் கொடுக்கிறார். it is with these 3 intentions that God gives His promise. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, வாக்கு பண்ணினவரை அறிந்து கொள்ள. சத்தமா, வாக்கு பண்ணினவரை அறிந்து கொள்ள. இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பெற்ற எனக்குள்ளே மறுரூபம் உண்டாக. மூன்றாவதாக தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற. ஆமென். உன் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கும்போது இந்த 3 காரியத்தை அடிப்படையாக வைத்துதான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். It doesn't matter what form you receive your promise, these 3 are the base, the foundation that God gives a promise. இந்த ஸ்தானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். God promised a high place for Joseph in his life. அந்த வாக்குத்தத்தம் முதலாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Firstly, the Bible says God was with Joseph. அந்த வாக்குத்தத்தம் யோசேப்பை தேவன் பட்சமாய் சேர்த்தது. That promise brought Joseph nearer to the Lord. இரண்டாவதாக அந்த வாக்குத்தத்தம் தேவ திட்டம் அவன் மூலமாய் இஸ்ரவேல் தேசம் எகிப்திலே வந்து ஆபிரகாம் சொன்னதை போல இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வந்து அங்கிருந்து பெரிய ஜனமாய் உருவாகிற அந்த மகா பெரிய மாஸ்டர் பிளான் இந்த யோசேப்பு மூலமாய் நிறைவேறுகிறது. For the master plan of God, what he said to Abraham for the people of Israel to move to Egypt and become a huge nation was fulfilled through the promise that God had given to Jacob. இந்த ரெண்டுக்கு இடையில இன்னும் ஒன்று நடந்தது. In between these two there was something else that happened. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பை கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். God started to
to mold Joseph who received the promise. யோசேப்பே, Joseph, நீ வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டு நல்லதுதான். it is good that you receive the promise. உன்னுடைய உயர்வை குறித்து, உன்னுடைய மேன்மை குறித்து, உன்னுடைய உயர்ந்த பொசிஷன் ஸ்தானத்தை குறித்து தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நல்லதுதான். It is good that you receive the vision about your upliftment, a vision about the high places that God is going to position you. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உன்னிலே ஒரு மாற்றம், உன்னிலே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். But for you to inherit the promise that God has given you, there should be a change, a transformation in your life. உங்களுக்கு யோசேப்பின் வாழ்க்கை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. If you go back and read the life of Joseph, தன்னுடைய சகோதரர் குழியில் அவனை போட்டார்கள். his brothers put him in the deep pit. அவன் குழியிலே போனாலும் கர்த்தரை விட்டு விலகாது இருந்தான். Even though he was in the deepest pit, he did not leave அவன் God. சிறைச்சாலை போட்டார்கள், சிறைக்குள்ளே வந்தாலும் அவன் தேவ பிரசன்னத்தை விடாதவனாய் இருந்தான். They put him in the prison, but even inside the prison, Joseph did not leave God. அவன் போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் விற்கப்பட்ட போதிலும் அந்த இடத்தில் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவனாய் இருந்தான். Even when he was put to shame in the house of Potiphar, he did not give up his holiness. தன் சகோதரர்கள் தன்னை பகைக்கிறார்கள், மிகவும் பகைக்கிறார்கள் என்று அறிந்த போதிலும் அவர்களுக்கு நன்மை செய்ய புறப்பட்டு சென்றார். Even though he knew that his brothers hated him, he went to do good for his brothers. தன்னை குழியிலே போட்டு விற்று போட்டு இவ்வளவு துன்பத்துக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கின சகோதரர்கள் தனக்கு முன்பாய் நின்ற போதிலும் அவர்களை மன்னிக்கிறதுக்கு அவன் சித்தமுள்ளவனாய் இருந்தான். Though the brothers who put him into too much of trouble and struggle in his life, they were standing before his eyes, Joseph was ready to forgive them. யோசேப்பே, Joseph, யோசேப்பே, Joseph, இந்த உயர்ந்த ஸ்தானம் எதனால் வந்தது? why did you receive the high place in your life? குழியில போடப்பட்ட நீ சிங்காசனத்துக்கு எப்படி மாறினாய்? How did you go and sit on a throne, you who were inside the deep pit? சிறைச்சாலையிலே அடிமைப்பட்டு இருந்த நீ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எப்படி மாறினாய்? From the slavery of prison, how did you go and sit next to the king? எப்படி இந்த உயர்வு வந்தது? How did you receive this எப்படி இந்த upliftment? மேன்மை வந்தது? How did this happen? எப்படி இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்குள் வந்தாய்? How did you go into this high position? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததனாலா? Is it because you received the promise from God? இல்லை 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 இல்லை. No, 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 அந்த no. வாக்குத்தத்தம் தன் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை உண்டாக்குறதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இருந்தார். Because he submitted himself for the promise to bring a transformation in his life. இந்த காலவேளை ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit says to you in this அவன் daytime, உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ணுவான். he will dwell on high places. கவனிங்க கவனிங்க கவனிங்க. Listen carefully. எல்லா சகோதரர்களும் கவனிக்க வேண்டும். Every brother இந்த listen. ஆண்டு ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு கர்த்தரை வைக்க விரும்புகிறார். God wants to take you and position you in a high place. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. Upliftment that you never ever imagined in your life. உன் வாழ்க்கையில நீ எதிர்பாராத अनेक மேன்மைகள் உனக்கு வர ஆயத்தமா இருக்கிறது. More honors that you never imagined your life is going to come to you in this new year. அதற்கு இந்த ஆண்டு தேவன் எதிர்பார்க்கிற காரியம், But what does God expect from your உன் life? வாழ்க்கையில ஒரு மறுரூபம், A transformation in your life. யோசேப்புக்குள் ஏற்பட்ட அந்த மறுரூபம் உனக்குள்ளே வர வேண்டும். The transformation that Joseph went through should happen in your life. யோசேப்பே, Joseph, உன்னுடைய மறுரூபம் என்ன? what was the transformation in your life? தன் சகோதரர்கள் தன்னை பகைத்தார்கள், His brothers hated him. தன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், His brothers had enmity தன் against him. சகோதரர்கள் அவனை மிகவும் வெறுத்தார்கள். His brothers hated him enough. ஆனா யோசேப்போ But Joseph, என்ன செய்கிறான் தெரியுமா? what did he do? நீ என்னை வெறுத்தாலும் சரி, It doesn't matter if you hate நீ me. என்னை பகைத்தாலும் சரி, It doesn't matter if you நீ despise என்னை me. மிகவும் பகைத்தாலும் சரி, It doesn't matter if you have என் enmity கர்த்தர் against உயர்ந்த me. கர்த்தர் எனக்கு வைத்த உயர்ந்த ஸ்தானத்தை நான் அடைவதற்காக For me to inherit the high place that God has ordained for நீ me. என்னை வெறுக்கிறவனானாலும் பகைக்கிறவனானாலும் உனக்கு நான் நன்மை செய்கிறவனாய் இருப்பேன். It doesn't matter if you hate me or if you're against me, I will do good to you. ஒரு ஆமென் சொல்லுமே, Amen. சத்தமா சொல்லுமே. Amen. இந்த ஆண்டு உன் உயர்வு எதுல இருக்குது தெரியுமா? Where is your upliftment in this new உன் year? ஜெபத்தில் அல்ல. It is not in your prayer. அதுக்காக ஜெபிக்காமல் இருக்காதீர்கள். I'm not saying do not pray. உன் உபவாசத்தில் அல்ல. It is not in your fasting. அதனால உபவாசத்தில் இல்லாம இருக்காதீங்க. I'm not saying not to fast. உன் ஆராதனையில் அல்ல. It is not in your worship. அதனால ஆராதிக்காமல் இருந்து விடாதீர்கள். I'm not saying you not to ஆனா worship. உன்னுடைய உயர்ந்த
உயர்ந்த ஸ்தானம் எதில வைத்தார் தெரியுமா? உன்னை பகைக்கிறவர்களையும் உன்னை வெறுக்கிறவர்களையும் உனக்கு துரோகம் செய்கிறவர்களையும் நீ நன்மை செய்ய நீ ஆயத்தமா இருக்க But வேண்டும். do you know where God has kept the secret for your upliftment in this new year? It is in your forgiveness to those who are against you, good to those who are against you and who betray you. Amen. 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 எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. Let everyone's right hand எல்லாரும் be என்னோடு lifted கூட up. சேர்ந்து சத்தமா சொல்ல போறீங்க. சத்தமா சொல்ல, அன்புள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நீர் கொடுத்த உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நன்றி. என்னை என் குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க நீ தீர்மானம் எடுத்திருக்கிறீர். நீ நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள நான் யோசேப்பை போல என்னை பகைக்கிறவர்களை, என்னை விரோதிக்கிறவர்களை, என்னை நிந்திக்கிறவர்களை, என்னை தூஷிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய தீர்மானிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இதை நீங்க செஞ்சு பாருங்க. If you do this, உன் வாழ்க்கையில உயர்வை நீ தேடி போக வேண்டாம், உயர்வுகள் உன்னை தேடி you வரும். don't have to run behind upliftment. The upliftment will come to you in your life. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக, Secondly, யோசேப்பே, Joseph, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட காரணம் என்ன? what is the reason for you to be in such high இந்த அளவுக்கு position? நீ உயர்த்தப்பட காரணம் What என்ன? is the reason for you to be lifted up so high? போத்திபாருடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். He was faithful in the house of Potiphar. அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவன் யாராயிருந்தான் தெரியுமா? அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவனாயிருந்தான். He was someone who protected his holiness in the house of Potiphar. யோசித்து பாருங்க. Listen carefully. யோசேப்புக்கு அந்த உயர்வு The upliftment for Joseph. எப்படிப்பட்ட உயர்வு? What is that upliftment? அடி மட்டத்தில் இருந்து From the bottom உயர்ந்த நிலைக்கு, to the most high அடி position. மட்டத்தில் இருந்து From the bottom உயர்ந்த நிலைக்கு to the most high position. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். God is lifting him up. எப்படிப்பட்ட உயர்வு? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். There's a difference between the valley and the highest peak. சபையே, Church, தீர்க்க தரிசனத்தை கவனமாய் கேளுங்கள். listen carefully to the prophetic இன்றைக்கு word. ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit says to 2020 you, ஆண்டு உன்னுடைய உயர்வு மடுவில் இருந்து மலைக்கு நேராய் உயர்த்தப்பட வேண்டும். your upliftment in this new year will be like the difference between the valley and the peak. ஹalleluya. Hallelujah. அப்படி என்றால் அந்த உயர்வுக்கு யோசேப்பு செய்த இரண்டாவது காரியம் என்ன? The second thing that Joseph did to receive this position in his life, போத்திபாருடைய மனைவியை பார்த்து அவன் சொல்லுகிறான், he is looking at the wife of Potiphar and என் saying, எஜமான் இருதயம் என்னை நம்பினது, the heart of my master trusted me. இந்த வீட்டில் எதையும் அவர் எனக்கு விலக்கவில்லை, He did not take anything away from this house. எதையும் எனக்கு விலக்கவில்லை. He did not take anything from this house நீ away from அவருடைய me. மனைவியா இருக்கிறது நிமித்தம் Because you are the wife of my master. உன்னை தவிர Apart from you, வேற எதையும் விலக்கவில்லை. he did not separate anything from this யோசேப்பு house. சொல்லாம சொல்லுகிறார், What did Joseph say என் here? எஜமானுடைய இருதயம் என்னை நம்பி இருக்கிறது ஐயா. The heart of my master என் trusted me. எஜமானுக்கு தெரியும் நான் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். I will not betray the trust என் of my எஜமானுக்கு master. தெரியும் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன். My master knows that I am true and faithful to யோசேப்பே, him. Joseph, இந்த அடிமட்டத்திலிருந்து அந்த மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்பட இரண்டாவது காரணம் என்ன? the second reason for God to lift Joseph from the most அவன் bottom, எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். he was true and faithful in every இந்த place. வருடம் உன்னுடைய உயர்வு உன்னுடைய உண்மையில இருக்கிறது. Your upliftment is in your faithfulness in this year. உன்னுடைய அந்தரங்கத்தில் உண்மையாய் இருங்க. Be true in your hidden உங்களுடைய places. குடும்ப வாழ்க்கையில உண்மையாய் இருங்க. Be true in your family உங்களுடைய life. வாயின் வார்த்தைகளை உண்மையாய் இருங்க. Be true in the words of உங்களுடைய your mouth. பரிசுத்தத்துல உண்மையாய் இருங்க. Be true in your நீங்க holiness. வேலை செய்கிற இடத்துல உண்மையாய் இருங்க. Be true in your workplace. தேவனுக்கு உண்மையாய் இருங்க. Be true to
தேவ God. சபைக்கு உண்மையா இருங்க. Be true in the church of காணிக்கைகளை God. உண்மையா இருங்க. Be true in the offering. தசம பாகத்தில் உண்மையா இருங்க. Be true in your tithes. உண்மையற்ற எந்த ஒரு காரியத்துக்கு உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் இடம் கொடுக்காதீர்கள். Do not give room for anything that is untrue in your life. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Amen. சத்தமா சொல்லுங்களே. Amen. இன்னும் சத்தமா சொல்லுங்களே. Amen. சபையே, Church. இந்த சபை அதி மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். Church, God is going to lift you up to the most high place. குடிசையில் இருந்த உன்னை நீ நினைக்காத அளவுக்கு கோபுரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். God is going to take you from the most bottom place and put you in இப்போ palaces. இருக்கிற நிலையில நீ இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. God does not want you to be in the same position that you are today. இப்போது இருக்கிற நிந்தனைகள் அவமானங்களின் சூழ்நிலையிலே உன்னை கர்த்தர் வைக்க விரும்பவில்லை. God does not want to keep you in the same position or shame that கர்த்தர் you are in ஒரு today. மேன்மையை வைத்திருக்கிறார். God has kept an upliftment for ஒரு you. உயர்வை வைத்திருக்கிறார். God has kept an honor for you. ஆனா இதற்கு கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? But what does God expect in your life? ஒன்றைதான். Just one thing. உன் வாழ்க்கையில் உண்மையை எதிர்பார்க்கிறார். God expects faithfulness in your உண்மையை life. எதிர்பார்க்கிறார். Be true in your life. எல்லா வலது கரத்தை உயர்த்துங்க. Everyone lift up your hands. எல்லா and வலது say, கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Everyone lift up your right hand. ஆண்டவரே, Lord. நீங்களே ஜெபிங்க. நீங்களே ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மையுள்ளவனாய் இருப்பேன். Lord, I will be true in என் my குடும்பத்துக்கு life. உண்மையாய் இருப்பேன். Lord, I will be true in my நான் வேலை family. செய்கிற ஸ்தலத்துக்கு உண்மையாய் இருப்பேன். Lord, I will be true in my என் workplace. தேவனுக்கு உண்மையாய் இருப்பேன். Lord, I will be true to என் my சபைக்கு God. உண்மையாய் இருப்பேன். I will be true to my church. உண்மைக்கு மாறான ஒன்றுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. I will not give room to anything but the truth. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. சத்தமா சொல்லுவோமே. Amen. சபையே, Church, இந்த ஆண்டு நீ எதிர்பார்க்காத உயர்வு உனக்கு உண்டு. you are going to be in a high position. You will be in உயர்ந்த a place, இடங்கள். a high place. உன் குடும்பம் உயர்ந்த இடத்துல வரணும். Your family will be in the high உன் பிள்ளைங்க places. உயர்ந்த இடத்துல வரணும். Your children will be in the high places. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஆமென் சொல்லுங்களேன். Amen. அது எதுல இருக்கிறது தெரியுமா? Do you know where the secret உன்னுடைய is? உண்மையில இருக்கிறது. It is in your truthfulness. உன்னுடைய உண்மையில It இருக்கிறது. is in your truthfulness. சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருங்க. Even in the smallest of நீ things, be true. உண்மை இல்லாதவளா இருந்து கொண்டு நீ பேசுற அந்நிய பாஷையில ஒரு பிரயோஜனம் இருப்பதில்லை. There is no gain in the tongues that you speak without faithfulness. உண்மை இல்லாத இடத்துல நீ உண்மை இல்லாமல வார்த்தையில உண்மையில ஜீவித்தல உண்மையில கொடுக்கல் வாங்கல்ல உண்மையில பரிசுத்தத்தை உண்மையில தேவனுக்கு உண்மையில உண்மை இல்லாமல் இருந்து கொண்டு நீ கொடுக்கிற தானிக்க தசம பாகத்தினால ஒரு நன்மை உனக்கு வருவதில்லை. With no faithfulness in what you do in your words, in what you give and take in your offering or your tithes, with no faithfulness in any of these things, உண்மை இல்லாதவனுடைய உபவாசத்துல எந்த பயனும் வராது. there is no gain in the fasting of someone who is not faithful. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். You don't have to do anything. உண்மையா இருந்து பழகுங்க. Be faithful in everything you do. ஆமென் சொல்லுங்களே. Amen. சத்தமா சொல்லுங்களே. Amen. ஆமென். Amen. யோசேப்பு அடி மட்டத்திலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப்படுகிறார். Joseph was brought down from the most bottom place to the most high position. யோசித்து பாருங்க, அடிமையாய் வந்தவன் அரண்மனையில வருகிறான். Just think and see, someone who was brought in as a slave is now sitting next to the king in the palace. நான் நினைக்கிறேன் யோசேப்பை பார்வோனுடைய ரதத்தில் ஏத்தி பார்வோனுடைய அந்த இரண்டாம் ரதத்தில் ஏத்தி அவனுடைய முத்திரையை கொடுத்து அவனுடைய வஸ்திரத்தை கொடுத்து அந்த அப்படியே குதிரை வண்டியில போகும்போது Just think and see, when Pharaoh gave his chariot, his ring and his robe to Joseph, just imagine what it would have been when he was riding the chariot. எல்லாரும் பார்த்திருந்தாலும் Everyone is seeing him. அல்ல ஒருவருடைய கண்ணு மாத்திரம் வித்தியாசமா பார்த்து வந்திருக்கும். There was one eye that was seeing him differently. யார் தெரியுமா? Do you know who that is? போர்த்திபாவுடைய மனைவி. The wife of Portipa. அவ மாத்திரம் அடப்பாவி, எப்போ எங்க வீட்டுல அடிமையா இருந்தான். She sees him saying பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல சொல்லி ஜெயில போட்டோம். he was a slave in my house. I accused him wrongly and put him in prison. வீட்டுல வேலை செஞ்சிருந்தா, என் வீட்டுல அடிமையா இருந்தா,
அவன் இப்ப ராஜரீக தோரணையில போறானே. He was a servant in my house, he was a slave in my house, and look at him go in his royal position. நான் சொல்றேன் 2020ல நீ உண்மையாய் இருந்தா இது உன் வாழ்க்கையில இது நடக்கும். And I say to you, if you are faithful in the year நீ தேவனுக்கு உண்மையாய் இருந்தா உன் குடும்பத்துல இது நடக்கும். if you are faithful to God, this will happen in your family. Amen. Amen. அடிமையாய் இருந்தவன் அரண்மனைக்கு மாறுகிறான். The one who was a slave went to sit in the palace. வேலைக்காரனாய் இருந்தவன் அவன் ராஜா எஜமானாய் மாறுகிறான். A servant became a master. ஆகாரத்துக்கு கையேந்திரவன் இப்போது படியளக்கிறவனாய் மாறுகிறான். Someone who went around looking for food is now giving food to everyone in the யோசேப்பே, nation. Joseph, எப்படி இந்த உயர்வு, how did this happen? எப்படி இந்த மேன்மை, How did this honor? இந்த இடத்துக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு எப்படி நீ வந்தா? How did you come to this high position? அவன் சொல்லுவான், Joseph will என்னை say, நிந்திக்கிறவனை, the one who put me to shame, என்னை குடியில போட்டவனை, the one who put me in the pit, என்னை பகைத்தவனை, the one who hated me and were எனக்கு against me, துரோகம் செய்கிறவர்களை the one who betrayed me. நான் நன்மை செய்ய பழகினேன். I started doing நன்மை good செய்ய to them all. பழகினேன். I started doing நான் good நன்மை to செய்ய them all. பழகினேன். I did good to them உனக்கு all. நன்மை செய்கிறவனுக்கு உன்னால் 1000 நன்மை செய்ய You முடியும். can do good to those who do good to you. ஆனா உனக்கு துரோகம் செய்கிறவனுக்கு நீ நன்மை செய்வது கடினம். But it is difficult for you to do good to the someone ஆனால் who உன்னை betrayed you. விரோதிக்கிறவர்களுக்கு, To the ones who are against உன்னை you. நிந்திக்கிறவர்களுக்கு, Ones who despise you. உன்னை Ones அவமானப்படுத்துகிறவர்களுக்கு, who are putting you to shame. உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு, Ones who think so low உன்னை of you. பகைக்கிறவர்களுக்கு, The ones who hate you. இந்த வருஷம் நன்மையை செய்ய 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 உன்னையும் அறியாத உயர்வு 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 வந்து கொண்டே இருக்கும். As you start doing good to those who hate you and who are against you, without your knowledge, you will receive an upliftment in your life and you will be seated in the most high நன்மை position. செய்கிறவனுக்கு நன்மை செய்வதிலே பெருமை கொள்ளாதீர்கள். Don't be proud for doing good to those who do good to you. உன்னை நேசிக்கிறவர்களுக்கும் உன்னை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதை அவர் பெரிதாய் நினைக்காதீர்கள். Don't boast about doing good to those who love you and do good to you. உன்னை நிந்திக்கிறவனை நன்மை செய். Do good to the one who despises you. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. சத்தமா சொல்லுங்களேன். Amen. பாஸ்டர், Pastor, கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சால் அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். the sun may rise on the west, but I will never look up to his face. முழிக்காத, முழிக்காத, Okay, it's okay. You don't have to see. முழிக்காத. Don't have to see his face. பாஸ்டர், Pastor, பேசின பேச்சு உங்களுக்கு தெரியாது. you do not know the words that he said. புடிங்கன்னு சாகறத போல கேட்டான் பாஸ்டர். He questioned me like I could go and hang myself. இயேசுநாதரே இறங்கி வந்தாலும் சரி அவன்கிட்ட நான் போக மாட்டேன். Even if Jesus himself comes down, I will not go back to him. போகாத, Don't go. இரு. Stay where you are. செக்கு மாடு தெரியுமா? செக்கு மாடு ஒரே இடத்துல சுத்தினே வரான். செக்கு மாடு ஒரு அந்த செக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மாடை கட்டிட்டு ஒரு கொம்பு, மாட்டு கழுத்துல ஒரு கொம்பு கட்டிட்டு அப்படி சுத்தி 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 வந்து நிற்கும். அதுக்கு அந்த சுத்தத்தை தவிர எதுவுமே தெரியாது. உன் வாழ்க்கை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால், If you do not change your life, உனக்கும் செக்கு மாடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. there is no difference between you and that cow. 2019க்கும் 2020க்கும் ஒரு வித்தியாசமும் இருக்கு. There will be no difference between 2019 and 2020. நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் உனக்காக கர்த்தர் எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கு. If you are ready to change yourself, my God is ready to do anything for you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. யோசேப்பே, Joseph, நீ உயர்த்தப்பட காரணம் என்ன? what is the reason for you to be lifted up high? இரண்டாவது அவன் வாழ்க்கை உண்மையாய் இருந்தான். He was faithful in his life. மூன்றாவது Thirdly, யோசேப்பு கேட்பான், கேஸ கேட்டா யோசேப்பே, if you go and ask Joseph, Joseph, எப்படிடா how did this happen? உங்க வீட்ல ஒருத்தன் சைக்கிள்ல போறான்னு வெச்சுங்களேன். Just think about someone அந்த who's சைக்கிள் பட்ட 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 பட்டன்னு அடிக்குது, ரெண்டு மிதிக்கத்துக்குள்ளேயே சவுண்ட் வருது. அப்படிப்பட்ட ஓட்ட சைக்கிள். he's driving such a broken ஒரு cycle. சின்ன குடிசையில தான் இருக்கிறான். He's living in a small hut. திடீர்னு ஒன்னு பார்த்தா BMW கார்ல வந்து இறங்குறான். And all of a sudden one day he's coming and getting down from a BMW. சும்மா நல்லா கோட்டு சுட்லாம் போட்டுட்டு பஞ்ச பரதேசியா இருந்தவன்
கோட்டெல்லாம் போட்டு வந்து காரில் BMW காரில் சும்மா லேட்டஸ்ட் காரில் வந்து இறங்கினா சொல்கிற முதல் வார்த்தை என்ன? What will be the first word that will come out of your mouth? என்ன சொல்லுங்க? என்ன லாட்டரிகளை பணாச்சுதா? அல்ல உங்களால் நம்பவே ஏற்றுக்கொள்ளவே We will not accept it. இல்லையா? திடீர்னு கொள்ளாட்சின்னு சொல்லுவீங்க, அவர் லாட்டரி ஊந்துச்சுன்னு சொல்லுவீங்க, ஏதாவது ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. You will say he robbed a bank or hit a jackpot, but you will not be able to accept that. நான் சொல்றேன், I say to இந்த you today, வருஷம் in this உங்க year, வாழ்க்கையில உண்மையா இருந்தா இது நடக்கும். if you are faithful in your life in this new year, this will happen in your Amen. life. Amen. 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 எல்ல பாஸ்டர் காலையில நான் கண்ணு விழிக்கும் போது டேடி இல்ல. டேடி சாயந்தரம் வந்து கேட்பாரு, குழந்தை எங்கம்மா? அவன் தூங்குறான்னு. டேடி குழந்தையும் பார்க்கறதில்ல, குழந்தை டேடியை பார்க்கறதில்ல. இவங்க பார்த்துக்கிறது நாட்டுக்கு ஒரு நாள் தான். அதுக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இவ் கேட்டால் அவ்வளோ ராத்திரி பகல்னு உழைக்கிறாருங்க. He is சொல்லுங்க, working day and night. எப்படி உழைக்கிறாரு? ஜபத்துக்கு டைம் இல்லை. There's no time for சொல்லுங்க, prayer. ஜபத்துக்கு சத்தமா, உபவாசத்துக்கு, ஆராதனைக்கு, ஆண்டவரை கனப்படுத்துங்க. Honor God. யோசேப்பே, Joseph, எப்படி இந்த உயர்வு? how did this upliftment come in your life? அவருடைய உண்மை. It was his faithfulness. மூன்றாவதாக Thirdly, யோசேப்பு கேட்டாள், if you ask Joseph, ஏய் எப்படி இப்படி உயர்ந்த? how were you lifted up so high? எப்படி இந்த உயர்வுக்கு வந்த? How were you lifted up so high? அவன் சொல்லுவான், He will say, பாவம் என்னை சுற்றி இருந்தது, there was sin all around me, அந்த பாவத்தின் மத்தியிலும் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன். but I guarded my holiness amidst the sin around me. சத்தமா சொல்லுங்க. Amen. உன்னை சுற்றிலும் 1000 போர்த்திபாக்களுடைய மனைவிகள் நிற்கலாம். 1000 Porthiba's wives may stand around you. உன்னை சுற்றிலும் 1000 பாவங்கள் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கலாம். There could be thousands of sins surrounding you. வலது பக்கம் திரும்பினாலும் பாவம், If you turn on your right, sin. இடது பக்கம் திரும்பினாலும் பாவம், On your left there is sin. பின்னாடி திரும்பினாலும் பாவம், Behind you there is sin. முன்னாடி திரும்பினாலும் In பாவம், front of you there is எந்த sin. பக்கத்து திரும்பினாலும் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலே In every direction that you turn around, there is sin all around you. And even in that situation, உன் சிந்தையிலும், in your thoughts, உன் பார்வையிலும், in your sight, உன் நடக்கையிலும், in your walk, உன் சுபாவங்களிலும், in your character, உன் பரிசுத்தத்தை நீ காத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு உறுதியான தீர்மானம் எடுப்பாய். ஆனால் இப்போது இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்கு அந்த பரிசுத்தமே உன்னை தூக்கி கொண்டு போகிற ஒரு லிஃப்டாய் உன் வாழ்க்கையில வரும். if you today decide to guard your holiness amidst all the sin that is surrounding you, that holiness itself will be a lift to lift you up from wherever you are and to take you to the most high place. ஆமென். Amen. உன் வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நீ போகிறதுக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில எதிர்பார்ப்பது பரிசுத்தம். யோசேப்புக்கு முன்பு தன் சகோதரர் வந்து நிற்கிறாங்க. Joseph's brother was standing before him. இவன் எகிப்திய வஸ்திரம் தரித்திரனா எகிப்தியனை போல நிற்கிறான். He was dressed in the Egyptian way and he was standing like an Egyptian. இப்போது தன் முன்னாடி தனக்கு துரோகம் செய்த, குழியில போட்டு எகிப்தியர்களுக்கு அடிமையாய் விற்று போட்ட, கொடூரமான குணத்தை உடைய, சுபாவத்தை உடைய இந்த சகோதரர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. His brothers who despised him, who put him in pit and who sold him as a slave to the Egyptians are standing before his eyes. உடனே யோசேப்புக்குள்ள இன்னொரு மனிதன் நிற்கிறான். There's another man inside of Joseph. யோசேப், He says, Joseph, யோசேப், Joseph, உன் முன்னாடி நிற்கிறான் தெரியுமா? the ones who are standing before you, நீ யார வேணா விட்டுரு, leave anyone in this world, இவெல்லாம் நம்பிக்கை துரோகிங்க. but they are the ones who betrayed your trust. இவன் நம்பிக்கை துரோகிங்க. They betrayed your trust. இவன் கொஞ்சம் நஞ்ச துரோகம் பண்ணல. They did not betray you. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இவனை தீ குழியில போட்டுட்டு They put him inside the pit. இவன் குழியில விழுந்து அழுறாமா, அம்மா அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுறான். And from the bottom of the pit, Joseph is crying out to his brothers. ஆனா படும் பாவிங்க இவன் கொண்டாந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறாங்க. But those brothers are eating the food that Joseph had brought. யோசித்து பாருங்க, தம்பிக்காரன்
அவ்வளோ பெரிய குழியில் தண்ணீர் இல்லாத குழியில் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா வேணாண்ணா கத்துறான். ஆனால் இந்த கொடூரமானவர்கள் மேலே உட்காந்து நல்ல நிம்மதியாக சாப்பிட்றான். When Joseph is at the bottom of the waterless pit, he's crying out to his brother for help, but these brothers are sitting above and eating the food that Joseph had brought. விட்டு போட்ட பிறகு இவன் கைகளிலே கட்டி ஒட்டகத்தை பின்னாடி இவனை வாங்கினவர்கள் ஒட்டகத்தில் உட்கார்ந்து போறாங்க. இவன் வனாந்திர அப்படியே நடந்து போயினே இருக்கிறான். எத்தனை மைல் தூரம் நடந்தான். With his hands tied, he was walking as a slave behind the camels in wilderness for miles and miles. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. Everything is coming before his eyes. இந்த படும் பாவிகள் இவர்கள் செய்த இந்த பாவ துரோகத்தினாலே சிறைச்சாலையில அடிமையாய் அடித்து நொறுக்கப்பட்டான். And because of the betrayal of his brothers, he was put into prison. He was beaten in the prison. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. And every incident of this is coming before his eyes. மாம்சம் சொல்லுது, his flesh is saying, ஆண்டவரே சொன்னா கூட இந்த துரோகிகளை நீ மன்னிக்காத. But even if God says to you, do not forgive these betrayers. யாரவன மன்னி. You can forgive anyone you want. இவன்களை மன்னிச்சிராத. But not these betrayers. ஏன்னா இவங்க பண்ண வேலை கொஞ்ச நெஞ்ச வேலை இல்ல. But because the work that these betrayers did to you is not small. ஆனா மறுபக்கத்துல ஆவியான சொல்கிறார். On the other side, the Holy Spirit is saying, யோசேப்பே, Joseph, உன்னை அடித்தளத்துல இருந்து from the most bottomless place, இந்த மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா? the reason for you to be lifted up to the high இந்த places நிமிஷம் வரையிலும் till this minute உன்னுடைய சுபாவங்களினாலே நீ என்னை பிரியப்படுத்தினாய். you have pleased me with your character. இந்த உயர்வு உன் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால், if you want this upliftment to stay in your life, இவர்களை மன்னிக்க வேண்டும். you have to forgive them. இவர்களை மன்னிக்க வேண்டும். You have to forgive them. இவர்களை மன்னிக்க If வேண்டும். you have to forgive them, இவர்களை மன்னிக்க if வேண்டும். you have to forgive them, இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல. this is not an ordinary word. It's a powerful word. இது ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. It's a very powerful word. மிக வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. தாழ்மையா சொல்றேன். I humbly say to you, நீ எவ்வளவு வேணா உபவாசி, you can fast how much ever you want, you can pray how much ever you want. இது சொல்றத நீ செய்யாத வரையிலும் உன் ஜெபம், உன் உபவாசம், உன் பரிசுத்தம் இதெல்லாம் எதுக்கு உதவாது. If you do not do according to what the word of God says, your prayer, your worship, your fasting will be nothing. இது மன்னேன்னு சொல்லிட்டா, if this says forgive, there is no second option. ரெண்டாவது தருணம் இல்ல. there's no second option for you. ஹலோ, இது மன்னின்னு ஒருத்தனை காமிச்சிட்டா, if it says for you to forgive இது someone, மன்னி என்று ஒருவனை உன்னை அடையாளப்படுத்தி விட்டால், if it points out to someone and says you to forgive, அதுக்கு செகண்ட் ஒபினியனே இல்ல. there's no second opinion for that. ரெண்டாவது தருணமே இல்ல. you don't have another option. இது மன்னின்னு சொல்லிட்டு நீ மன்னிக்காம இங்க உட்கார்ந்து ஜெபிச்சினா, if you do not forgive after the word of God says to you to இங்கல forgive, எருசலேமிலே போய் உட்கார்ந்து ஜெபிச்சாலும், even if you go to Jerusalem and sit there and pray, நீ செக்கு மாடா இருப்பியா ஒழிய உயர்ந்த நிலைக்கு வர you மாட்டாய். will only be going round about in the same place, but you will never be lifted up ஆனா high. இந்த ஆண்டு உனக்கு ஒரு விசேஷமாண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். God wants to change this year into a very special year for you, விசேஷ உயர்ந்த அடைக்கலம். a high place. ஆனா கர்த்தர் இந்த வருஷம் உன்னை விரும்புகிறது, But what does God expect in your life? நீ எல்லாருக்கும் நன்மை செய்யணும். To do good to everyone. துரோகிகளுக்கும் பாவிகளுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்? நன்மையை தவிர வேறு ஒன்றும் இந்த வருஷம் செய்யாதீங்க. Do nothing but good. அவன் தீமை செய்யறானா அது அவன் குணம். Even if he's doing anything against you, it is his character. நாய்களுக்கு குறைக்க தெரியும். The dogs know to bark. அந்த நாய் குறைக்குது, நானும் பின்னா லொல் லொல்னு குலைச்சான்னா என்ன அசிங்கமா இல்ல? Just because a dog barks at you, if you bark again at the dog, ஏன் அவனை பார்த்து குறைச்சுனுக்கிற? why are you barking back at the dog? இல்ல, அந்த நாய் என்ன குறைக்குது. No, that dog is barking at me. அது நாய் குணம். It is the character of a dog to bark at you. நீ நாயை போல மாத்தி நானும் லொல் லொல் லொல்னு குலைக்கணும்னா Why do you have to change like a dog and then bark back at it? குறைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டு பழகு.
Start giving biscuits to a dog that barks. 2020 பேக்கெட்ல பிஸ்கெட் வாங்கி வச்சுட்டு குறைக்க போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்தாங்க பிரதர், காட் bless you. இந்தாங்க சிஸ்டர், காட் bless you. ஆமே, பிஸ்கெட்டை தூக்கி கொண்டு சில நாள்ல நீ வரதுக்கு முன்னாடி அந்த வால் ஆட்டினே உன் பின்னாடி வந்து. ஆமென். நன்மை செய்யுங்க, Do good. உண்மையா இருங்க, Be faithful. பரிசுத்தமா இருங்க. Guard your holiness. நீங்கள் மாறினால் போதும். If you change, that is தேவன் enough. வாக்குத்தத்தம் கொடுக்க காரணம் The reason for God to give you His promise, அவர் அறிந்து கொள்ளணும். for you to know Him. இரண்டாவது, நீ மறுரூபமாகணும். Secondly, for you to be இந்த வருஷம் transformed. உன் வாழ்க்கை உன்னை குறித்து பெரிய மாஸ்டர் பிளான் கத்தர் வச்சிருக்கார். God has a master plan regarding you in this new அது year. உன் வாழ்க்கையில கத்தர் And நிறைவேற்றுவார். God wants to fulfill that in your life.